வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்சில் டே 7, அதாவது டாபிக் 7 தான் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாருமே டாபிக் 6 வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. நம்ம ஜிஎஸ்க்கு லெசன் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பொது தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி டே 7க்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான். ஸோ அந்த டெல்லி சுல்தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சமச்சீர் புக்கில் 7ஆம் கிளாஸ்லேயும் இருக்குது, 11ஆம் கிளாஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கான கதை ஃபுல் கதைக்கான வீடியோ நம்ம ஆப்பில் கொடுத்துருப்போம். முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்த்து கதையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு உங்களுக்கு தனித்தனியாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ 7த்துக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும், 11த்துக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக செப்பரேட்டாக படிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதுங்க. ஓகே, நம்ம உங்களுக்கு சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக. ஸோ இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருப்போம், தமிழ் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, ஸோ அடுத்தது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அயர் சொற்கள். நம்ம இதுக்கான வீடியோஸும் கொடுத்துருப்போம், பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருப்போம். ஸோ இது நம்ம தமிழும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக் வைஸாக டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ப்ரோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 போயம், அதுக்கப்புறம் கிராமர் டாப்பிக்கு. நம்ம இந்த ப்ரோஸுக்கும் போயமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினி டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு போயமாக, அதாவது இப்போ ட்ரீம் ஆஃப் ஸ்பைஸ் இதை மட்டும் தனியாக படித்து ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். க்ரொக்கடைல் இதை மட்டும் தனியாக படித்து ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ப்ரோஸுக்கு தனியாக டெஸ்ட்டு, த டெம்பஸ்ட் இதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட், இந்த மாதிரி பார்த்தோம்னா தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராமரோட சேர்த்து மொத்தமாக படிச்சுட்டு 7வது மெயின் டெஸ்ட் ஆப்பில் இருக்கும். நம்ம உங்களுக்கு டே 1லேயே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எங்கே இருக்கும், பிடிஎஃப் எங்கே இருக்கும், டெஸ்ட் எங்கே இருக்கும், நம்ம எல்லா டெமோ காமிச்சிருப்போம். ஸோ அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, இது போல் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்குக்கும் சூப்பர் டாஸ்க்கும் எதுவும் படிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ரெகுலராக அட்டன் பண்ணி அதில் என்ன கொஸ்டின் வருதோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எப்போ வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம சீரீஸில் ஜாயின் பண்ண எல்லாரையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஆட் பண்ணியிருப்போம். இன்னும் குரூப்பில் ஆட் ஆகாதவங்களும் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.